சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். அதை ஏற்று அனைவரின் முன்னிலையிலும் உயர்ந்து காட்டு. ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து யார் என்னை ஓம் சாய்ராம் என்று அழைத்தாலும் நான் ஓடோடி சென்று உதவி செய்வேன். அப்படி இருக்க நானே கதி என்று இருக்கும் உன்னை கைவிடுவேனா? உன்னை கஷ்டப்படுவ விடுவேனா? உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை நினைத்து எவ்வளவு கனவு கண்டிருக்கின்றாய். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும், யாருடன் வாழ வேண்டும் என்று, எவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையை நான் உன் கையில் தரப்போகிறேன். அதில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ். அதை கண்டு நான் மனம் மகிழ்வேன். உனக்கு சந்தோஷமான நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் நான். நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என சில விஷயங்களை கூறுகின்றேன், கேள். அப்பா சொல்வதை கேட்டு நட. எப்பொழுதும் நன்மையே பயக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த 2 விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். ஒன்று கடவுள், மற்றொன்று பிறர் உனக்கு செய்த நன்மை. இந்த 2 விஷயங்களை நீ எப்பொழுதும் மறக்க வேண்டும். ஒன்று பிறர் உனக்கு செய்த தீமை, மற்றொன்று நீ பிறருக்கு செய்த நன்மை. இவற்றில் நீ நினைவு வைத்து கொண்டிருந்தால் இவற்றின் கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். யார் ஒருவரையும் தாழ்மையாக நினைக்காதே. யார் ஒருவரையும் தாழ்மையாக நினைக்காதே. அழிய வேண்டும் என்று சாபமிடாதே. உன் எண்ணம், சொல், செயல் இவை 3லும் நேர்மையை மட்டும் பழகிக்கொள். எப்படி வாழப்போகிறாய் பார்க்கலாம் என்று உன்னை பார்த்து கேட்டவர்கள் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று நேர்மையாக வாழ்ந்து காட்டு. எல்லாவற்றையும் பற்றி அறிந்து கொள்வது பக்குவம் அல்ல. எல்லாவற்றையும் அறிந்து தனக்கான வாய்ப்பும் நேரமும் வருவதே, காத்திருந்து செயல்படுவதே பக்குவம். யார்தான் வாழ்க்கைக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கிறார்களோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார்கள். என் செல்ல பிள்ளைகள், நீ இதுவரையில் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தவறு இல்லை, அதை மறந்துவிடு. என் ஆலயம் வந்து உன் பாவங்களை சொல்லி அங்கேயே அதை விட்டு சென்றுவிடு. நான் உன்னை தூய்மையாக்குவேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் பக்தியும் இவற்றில் மட்டும் உண்மையாக இரு. நான் உன்னை நிறைவாக வாழ வைப்பேன். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்பட்டால் அதற்காக வருத்தப்படாதே. அதை விட மேலானதை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று நம்பு. நீ என் பிள்ளை. உனக்கு ஆசைப்பட்டதை அமைத்து தருவது என் கடமை. எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.